வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அதிர வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய கூட்டணி மாற்றம் இப்போ அரங்கேறி இருக்கு. திமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு 6 முக்கிய கட்சிகள் வெளியேறி இருக்காங்க. தலைகீழா மாறி இருக்க தமிழக அரசியல் கூட்டணி கணக்குகளை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேர்தல் முடிவுகள் கொடுத்த ஷாக் என்னன்னு பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. அதே நேரம் கடந்த சில தேர்தல்களாக அசுர பலத்தோடு இருந்த திமுக கூட்டணி இந்த முறை கடுமையான சரிவை சந்தித்தது. திமுக வெறும் 59 இடங்களை மட்டுமே கைப்பற்றியதால் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் துங்கு சட்டசபை உருவானது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே கொளத்தூர் தொகுதியில தோல்வியடைந்து தன் முதல் பதவியையும் ராஜினாமா செஞ்சார். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அந்த கிளைமேக்ஸ் திருப்பம் நடந்தது. தேர்தல் வரைக்கும் திமுக கூடவே இருந்த 6 முக்கிய கட்சிகள் திடீரென திமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு டிவிகேவுக்கு ஆதரவு கரம் நீட்டினாங்க. முதலாவதா திமுகவின் நீண்டகால தோழனான காங்கிரஸ் கட்சி டிவிகேவுக்கு ஆதரவு வழங்கி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது. அடுத்ததா கொள்கை கூட்டணி என்று சொல்லப்பட்ட சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகளும் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்தன. இவர்களை தொடர்ந்து தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விசிகே, வைகோவின் மதிமுக, எம்டிஎம்கே உள்ளிட்ட 6 முக்கிய கட்சிகள் அப்படியே டிவிகே பக்கம் சாய்ந்து விட்டன. இந்த அதிரடி மாற்றங்களால தமிழ்நாட்டோட அரசியல் கணக்கே மாறிப்போச்சு. டிவிகே பெற்ற 108 இடங்களோடு காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளின் ஆதரவும் சேர்ந்ததால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்று கூட்டணியோடு புதிய ஆட்சியை அமைத்துள்ளார். பல வருஷமா தமிழ்நாட்டை தன் கட்டுப்பாட்டில் வைச்சிருந்த திமுகவின் மெகா கூட்டணி இப்போ முழுமையாக சிதைஞ்சு போயிருக்கு. கூட்டணி கட்சிகள் இப்படி ஒட்டுமொத்தமா கைய விரிச்சது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதனால இனி யாருக்காகவும் வளைந்து கொடுக்க கூடாதுங்கிற முடிவுக்கு திமுக வந்தாச்சு. சமீபத்தில் திருவாரூர்ல நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் தந்தை கலைஞர் கருணாநிதியின் பாணியை நினைவு கூர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். கலைஞர் அவர்கள் ஒருபோதும் கூட்டணியை முறிக்க தொடங்க மாட்டார், அதே சமயம் கூட்டணியை விட்டு வெளியேறுபவர்களை தடுக்கவும் மாட்டார் என்று கராராக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்களில் திமுக தன் சொந்த பலத்தில் மட்டுமே களம் காண வேண்டும் என்ற பொதுமக்களின் எண்ணத்தை நாம் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் தனித்து போட்டிதான் என்ற அதிரடி சிக்னலையும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்காரு ஸ்டாலின். நேயர்களே, 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் வழக்கமான ஆட்சி மாற்ற அரசியல் கணக்குகளை மாற்றி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சகாப்தம் இப்போ தொடங்கியிருக்கு. திமுகவின் இந்த தனித்து போட்டி முடிவு மற்றும் விஜயின் புதிய கூட்டணி ஆட்சி பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம HKS வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கிய செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.